எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன குழந்தைகிட்டலாம் போயிட்டு இந்த வெண்டைக்காய் எப்படி விளையுதுன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி விளையுதுன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. இந்த கத்திரிக்காய், தர்பூசணி அதெல்லாம் எப்படிங்க விளையுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் தெரியல மாமா அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்டலாம் வந்து கேட்குறேன். நீங்கள் ஒரு விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் தாங்க விவசாயத்தை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி இந்த அரிசி வருது, இந்த காய்கறிகள் எப்படி வருது, இந்த காய்கறி இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், இந்த அரிசி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம், இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறது ஒரு விவசாயி தான். இந்த விவசாயி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம், இதெல்லாம் உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. இந்த நெல் எப்படி உருவாகி வருது, வெண்டைக்காய் எப்படி உருவாகி வருது, சுரைக்காய் எப்படி உருவாகி வருது, கத்திரிக்காய் எப்படி உருவாகி வருது, ஒவ்வொரு காய்கறியை பற்றியும் ஒவ்வொரு நெல்லை பற்றியும் நீங்கள் வந்து தனித்தனியாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் இங்கே ஒரு பார்க்கை பற்றி சொல்லி தரீங்க, பீச்சை பற்றி சொல்லி தரீங்க, சாப்பிட்ற உணவை பற்றி சொல்லி தரீங்க. ஆனால் அது எப்படி உருவாகி வருதோ அந்த விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க.